வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மனதில் உறுதி வேண்டும், எதையெல்லாம் செய்வதற்கு என்று அடிப்படையில் பார்க்கணும்னு சொன்னால், ஒரு சிறு குழந்தைக்கு உறுதி எப்படி தெரியும்? உறுதி என்ற வார்த்தையே அந்த பசங்களுக்கு தெரியாது, சின்ன பசங்களுக்கு. ஆனால் அவர்களுடைய வேலை என்ன, ஒரு நாளில் காலையில் எழுந்துக்கணும், ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவில் இருந்தாலும், இல்லை வீட்டில் இருக்கணும், வீட்டில் இருக்கிற வேலையை என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வீட்டு வேலையை பற்றி தெரியாது. அவர்களுடைய வேலை என்ன, அவர்களுடைய வேலை என்ன, எப்பவும் விளையாடணும், வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னா, இல்லை அது போனால் ஏதான சொல்லி கொடுத்தா சொல்லணும், திருப்பி சொல்லணும். அதாவது எல்லா பிள்ளைங்களுக்குமே தாய்மார்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், ஸ்கூல் போகாத நாளில், அதாவது ஒரு 4 வயதில் பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம். ஆனால் சில தாய் சீக்கிரமே அனுப்பிடுறாங்க போல். ஆனால் ஒரு 4 வயதில் போனால் தான் நம்ம சிலதெல்லாம் விட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு தோணும். இந்த விட்டுறது காட்டிலும், அம்மாவை விட்டுட்டு இருக்கிறத காட்டிலும் வேற இன்னும் ஒரு 4-5 பிள்ளைங்களோட இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அது அதுக்கு தேவையாக இருந்தால் தான் அது ஸ்கூல் போகிறதுக்கு அந்த குழந்தைக்கு விருப்பம் இருக்கும். இல்லை போனால் ஒரு அழுது தன்னுடைய எமோஷ்னல் அன்ஸ்டெபிலிட்டி இருக்குமே, அதை நல்ல வெளிப்படையாக காட்டும். அதனால அது ஸ்கூல் போயிட்டு வரதே ஒரு பெரிய காரியமாக இருக்கும். வந்த உடனே ரொம்ப சிக்னஸ் இருக்கும், அப்படியே மயங்கி விழுற மாதிரிலாம் நடிக்காது. பிகாஸ் அது பேர் நடிக்கிறது இல்லை, அந்த குழந்தைக்கு அது ஏற்புடையதாக இல்லை. ஸ்கூல் போகிறதுக்கே ஒரே அமக்களம் பண்ணுறது. சில சமயத்தில் சொல்லுவாங்க, லீவு நாளில் சீக்கிரமாக எழுந்துடும், ஸ்கூல் போகணும்னு சொன்னால் அன்றைக்கி தான் லேட்டாக 7:30 மணிக்கு எழுந்துக்கும், 1/2 மணியில் அது எப்படி தயார் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நாள்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால், பிள்ளைங்களை ஸ்கூல் இருக்கிற நாளில் கோ டு பெட் ஏர்லி கெட் அப் ஏர்லி அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்போ நாம் சொல்கிறதெல்லாம் 1ஆம் வகுப்புக்கு கீழே படிக்கிற பிள்ளைங்களை பற்றி சொல்கிறாங்க. அப்படி இல்லை. நாம் என்ன சொல்கிறோம், ஒரு 5 அல்லது 6 வயது தாண்டினது பிறகு தான் படிக்கிறது அப்படின்னாலே என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே அதை 4 வரி லைனில் எழுதணும், 8 வரியில் படித்து சொல்லணும், வாயில் இருக்கிற நிறைய ஓரல் கொள்ளணும்னு சொன்னால், ஓரலாக சொல்கிறது இட் இஸ் ஓகே. எனி அமௌண்ட் ஆஃப் டெல்லிங் இன் ஓரல் இட் இஸ் ஓகே தான். ஆனால் இத்தனை அமௌண்ட் இருக்கே, இத்தனை பஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸை அது அத்தனை எழுதணும்னு சொல்லும்போது அது ரொம்ப டஃப் ஜாப் அந்த குழந்தைக்கு. எமோஷ்னலி தட் மேக்ஸ் அ சைல்ட் மோர், அந்த மாதிரி ஒரு இருக்கின மாதிரி ஆக்கிடும் அந்த குழந்தைய. அதனால சிறு குழந்தைகள்னு சொன்னால் அவங்களோட உறுதி விளையாட்டிலும் மனிதர்களோடு பழகுவதிலும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்திகளை திருப்பி உச்சரிப்பதிலும் இருக்கிற ஈடுபாடு இருக்கே, அது ரொம்ப ஏற்புடையது. இதெல்லாம் லோயர் லெவலில். ஒரு 5 அல்லது 6 வயசு தாண்டிடுத்து 6ஆம் வயது போய்கொண்டிருக்கிறது அப்படின்னா, அந்த நேரத்தில் படிக்கணும், எழுதணும் அப்படின்னு சொன்னால், அந்த எழுதக்கூடிய வேலையோ படிக்கிற வேலையோ பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்கி நேரத்தை செய்திக்கலாம், பாக்கி விளையாடிக்கலாம். முதல்ல விளையாடிட்டு அப்புறம் படிக்கிறதுன்ற அந்த கான்செப்டை அப்போதே விட்டுட்டு, வி ஜஸ்ட் சிம்பிளி டீலிங் இட், அதுக்கு பதில் டிலீட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், முதல்ல ஸ்கூல்லேருந்து வந்தோடனே வயிற்றுக்கு ஏதான பசி நேரத்தில் சாப்பிட்டுட்டு தென் யூ ஷுட் கோ ஃபார் யுவர் ஸ்டடீஸ். என்ன இருக்கோ, மிஸ் என்ன எழுத சொல்கிறாலோ இல்லையோ அதை நம்ம கேஷுவலாக நம்ம எழுத சொல்லிவிட்டு விளையாட்டு போலவே அதுக்கப்புறம் நம்ம நிச்சயமாக நிறைய விளையாடிக்கலாம். யாரோடையோ போய் விளையாடணுன்றது கேட்டாலும் த பேரண்ட்ஸ் யார் இருக்கிறாங்க, த ஒன் ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த சைல்டு, அவங்க அந்த குழந்தையோட கணிசமான நேரத்துக்கு விளையாடுறது, 1-to-1 இன்டராக்ஷன்ஸ், 1-to-1 பிளே, 1-to-1 கான்வர்சேஷன். அப்படி இருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த எமோஷ்னலாக வி ஆர் சேஃப் ஹியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கே, யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் திஸ் அப்படின்ற அந்த எண்ணத்தை குழந்தை மனசில் வளர்க்கணும். அதை காட்டிலும் நம்ம கேட்ஜெட் பார்த்துருக்கலாம், அது பிள்ளை எங்கேயான போய் பக்கத்து வீட்டில் விளையாடிட்டோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் த ரைட் வே. ஏன்னா மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம நினைக்கிறோமோ, அதுபோல் த சைல்ட்ஸ் இன்ஸ்டிங்க்ட் டு பி வித் எல்டர்ஸ், த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்றத நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அந்த குழந்தைகளோட பெரியவங்க வேலையை நேரத்தை செலவு பண்ணணும். அது மாதிரி செய்தபோது அதனுடைய உறுதி என்னது, உறுதி இங்கே உறுதி பாண்டேஜ், ஒருத்தருக்கொத்தர் இருக்கிற லிங்க், அணைப்பு காட்டிலும் பிணைப்பு, த சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் சோஷியல் பைண்டிங்ஸ் இருக்கே, அது ரொம்ப முக்கியம். சோஷியல் பைண்டிங்ஸ்ன்னு சொன்னது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ரேஸ் சொல்லுவாங்க. அதுபோல் சேரிட்டிங்க என்ன, ஒருத்தருக்கொத்தர் அன்பாக இருக்குது, குழந்தைகிட்ட அபரிமிதமான அன்பு, அந்த வாஞ்சையை என்ன பண்ணணும், தட் இஸ் நோ, அதுக்கு திருப்பி கிடையாது, அதை திருப்பி எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ். அப்படி இருந்தால் அந்த குழந்தைக்கு அது ரொம்பவும் ஏற்புடையதாக இருக்கும்.
அதனால் உறுதியான மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் சொன்னால் எமோஷ்னலி த சைல்ட் ஷுட் பி ஸ்டேபிள். குழந்தைக்கு எந்த நேரத்துலையும் ஒரு 10 வயது வரைக்கும் அதற்கு அனாவசியமான ஏற்புடையது இல்லாத செய்திகளை சொல்லி அதனுடைய மனதை சஞ்சலப்படுத்துவது, அது மனசில் ஒரு பயம் பீதியை வளர்க்கறது ரொம்ப தவறு. அது ஏற்புடைய கருத்து இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்பது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.